ஊடகங்கள் என்னென்ன கேப்ஷன்லாம் போட்டு இப்ப ட்ரெண்ட் பண்ண பாக்குறாங்க அப்படின்னா, உனக்கு பதவி கிடையாது, அதிரடி காட்டிய விஜய், அஜிதாவுக்கு நடந்த சோதனை, அடம் பிடிக்காத அஜிதாவுக்கு பொறுப்பு வழங்காத விஜய், அஜிதாவை விலக்கி வாங்கியதா டிஎம்கே, விஜயை தடுத்து நிறுத்திய சிங்கப்பெண், இப்படி எல்லாம் கேப்ஷன் போட்டு அவங்களுக்கான வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம நண்பர் ஊடகங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து அநியாயம், ஒரு பெண்ணுக்கு வந்து உரிமை கிடையாதா, ஒரு பெண்ணை மீனவ பெண்ணை அசிங்கப்படுத்திட்டாங்க, இப்படிப்பட்டவர் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் இப்படின்னு ஒரு கும்பல் வந்து கத்திட்டு இருக்காங்க. வேற எந்த கும்பலும் இல்ல, திராவிட மாடல்ல இருந்து பேசுற ஊடகங்கள்ல இருக்கவங்க தான். அவங்களுக்கு தெளிவா ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் நான் ரிஜிஸ்டர் பண்றேன். நான் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகுது பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த கட்சியில இப்ப வரைக்கும் எனக்கு இந்த பதவியை கொடுங்க, எனக்கு இந்த போஸ்டிங்க கொடுங்க, அப்பதான் நான் வேலை செய்வேன். நான் செஞ்சது கிடையாது. எங்க கூப்பிட்டாலும் என்ன பண்ண சொன்னாலும் நாங்க போய் நிற்போம், சரின்றத பேசுவோம். ஓப்பன் டிஸ்கஷன் ரொம்ப ஈஸியா இருக்கு எங்களுக்கு இந்த இடத்துல. அந்த ஓப்பன் டிஸ்கஷன்ன்றது மத்த கட்சிகள் இந்த பேசுற இந்த கட்சிகள்ல ஒரு வாய்ப்பாவது கொடுத்துருக்கீங்களா? உங்களுக்கு பெண் தொண்டர்களுக்கு நீங்க இந்த ஓப்பன் டிஸ்கஷன் இது கொடுத்துருக்கீங்களா? அதே போல இந்த திராவிட மாடல்ல இருக்கவங்க, பெண் பிள்ளைக்கு அநியாயம் நடந்து விட்டது, பெண்ணை வந்து அவமதிக்கிறார், அப்ப வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு அங்க மரியாதை இல்லை, இப்படி எல்லாம் பேசுற நீங்க, ஒரு பெண்ணா நான் இங்க பேசிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் எந்த ஆதாயமும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம தலைவர் விஜய் அவர்களுக்காக மட்டும்தான் இந்த காணொலிகளை நான் போட்டுட்டு இருக்கேன். இந்த காணொலி எப்போ வரைக்கும் தொடரும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, எனக்கு சரின்னு படுற வரைக்கும் நான் போட்டுக்கிட்டே இருப்பேங்க. இது என் மனசாட்சிக்கு உட்பட்டது. எனக்கு இது தவறு, இது மாண்பை தாண்டி போகுது, இது வந்து சரியில்லை அப்படின்னும் போது அதை சொல்லும் தைரியமும் என்கிட்ட இருக்கு. அதை கேட்டுக்கிற தலைமைக்கு கீழே தான் நாங்க இருக்கணும்ன்றதெல்லாம் நான் பெருமையா சொல்லிக்கிறேன். ஏன்னா அதனால அவங்க சொன்ன அந்த இது பதவி வழங்கப்பட மாட்டாதுன்றது நான் அடிச்சு சொல்லுவேன், கிடையவே கிடையாது. இப்போ நான் உங்க விஷயத்துக்கு வரேன். உங்க விஷயத்துல பதவிக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் பதவி, உங்க இதுல திராவிட முன்னேற்ற கழகத்துல துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களை போட்டிருக்கீங்க. அவர் சமீப 5 வருஷமா, சரி 8 வருஷம்னு வச்சுக்கோங்க, 10 வருஷம்னு வச்சுக்கோங்க, இந்த கட்சிக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சீனியர் அவரை விட திருமதி கனிமொழி அம்மா இருக்காங்க உங்க கட்சியில. அந்த கட்சியில இருக்கிற அந்த திருமதி கனிமொழி அம்மாவை ஏன் துணை முதலமைச்சர் ஆக்காம இருக்காரு? வேற யாரோ கூட வேணாம், அவங்க குடும்பம் தானே அவங்களும். அவங்கள ஏன் துணை முதலமைச்சர் ஆக்காம இருக்காங்க? அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அரசியல் ஞானம் இல்லையா? மாநிலங்களவை வரை வரைக்கும் போய் நம்ம தமிழ்நாட்டுக்காக பேசுற ஒன் ஆஃப் த லேடி திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து ஏன் அவங்களுக்கு இப்ப வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கல திராவிட முன்னேற்ற கழகம்? இதுக்கு யாராவது இந்த கமெண்ட்ஸ்ல வரவங்க பதில் சொல்லுங்க.